மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் ஒப்புதலை நிறுத்தி வைத்தால் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதிகள் JB பர்திவாலா, R மகாதேவன் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களையும் சட்டமாக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது. தமிழ்நாடு அரசு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்ததாக எடுத்துக் கொள்ளப்படும் என சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். 1.5 ஆண்டுகளாக 250 பேர் படுகொலை செய்யப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தை பாஜக ஆண்டதாகவும் அங்கே போய் அமைதியை நிலைநாட்ட உள்துறை அமைச்சரால் முடியவில்லை என்று விமர்சித்தார். தமிழையும் தமிழ்நாட்டையும் திட்டமிட்டு சீரழிக்க நினைக்கும் பாஜக தலைமை கொத்தடிமை கூடாரமான அதிமுக தலைமையை மிரட்டி பணிய வைத்து கூட்டணி என முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். மேலும் தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் பாஜகவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாகவும் சாடியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பீதியின் உச்சத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் EPS விமர்சித்துள்ளார். இதுகுறித்த தனது X வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த அவர், மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை நினைத்து முதலமைச்சர் இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்திருப்பதாக சாடியுள்ளார். காவிரி உரிமையை பெங்களூருவிலும் முல்லை பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என எதிர்க்கட்சி தலைவர் EPS விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டையும் மாநில உரிமைகளையும் அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுகவை மறைமுக கூட்டாளியாக தயார் செய்துவிட்ட பாஜக தற்போது தனது பழைய பங்காளியான அதிமுகவையும் கூட்டாளியாக கைப்பிடித்திருப்பதாக தாவைக்க தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது என கூறியுள்ளார். அதிமுக மீது சவாரி செய்து தமிழகத்தில் தன்னை ஒரு பெரிய கட்சி போல் காண்பித்துக் கொள்ளவே பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துவிட்டார் எனவும் மனப்பூர்வமாக இந்த கூட்டணி உருவாகவில்லை என்றும் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி என்பதை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் 6 மாத காலம் கட்சி பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தப் போவதாகவும் கூறினார். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்றார். கிஷன் ரெட்டி முன்னிலையில் தேசிய தேர்தல் பொறுப்பாளர் தருண் சுக் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் உறுதிமொழி வாசித்து தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மாநில தலைமை பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட அண்ணாமலைக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் எல் முருகன், வானதி சீனிவாசன், KP ராமலிங்கம் ஆகியோரும் பொதுக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை தியாகராஜர் கல்லூரி விழாவில் ஆளுநர் RN ரவி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கூற வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கம்பர் குறித்து நடைபெற்ற பேச்சு போட்டி பரிசீலிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநர், நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் என ஜெய் ஸ்ரீராம் என கூற வைத்த சம்பவத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியோடு தொடர்புடைய 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கும் பணி தொடங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது.
வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. மேற்கு வங்கத்தில் வக்ஃப் வாரிய சட்டம் அமல்படுத்தப்படாது என அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி உறுதியளித்திருக்கும் போதிலும் முர்சிதாபாத்தின் ஜாங்கிப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. வக்ஃப் சட்ட திருத்தம் மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் அமல்படுத்தப்பட மாட்டாது என போராட்டக்காரர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி உறுதியளித்திருக்கிறார். பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடித்திருக்கும் நிலையில் முர்சிதாபாத்தில் 110 பேரை போலீசார் கைது செய்திருப்பதோடு மொபைல் இன்டர்நெட் சேவையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்ற போது ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்ததை எப்படி நியாயப்படுத்த முடியும் என்றும் வினவியுள்ளார். ஹரியானாவில் ஆண்கள் விடுதிக்குள் காதலியை சூட்கேஸில் அடைத்து வைத்து அழைத்து வர முயன்ற மாணவர் பிடிபட்டார். சோனிப்பட்டில் உள்ள ஓபி ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி படித்து வரும் இந்த மாணவர் தமது காதலியை பெரிய சூட்கேஸில் மறைத்து ஆண்கள் விடுதிக்குள் அழைத்து வந்தார். பெரிய சூட்கேஸ் வைத்திருப்பதை கண்டு சந்தேகமடைந்த விடுதி காவலர்கள் சோதனை செய்தபோது உள்ளே ஒரு இளம்பெண் இருந்ததை பார்த்து அதிர்ந்து போயினர். காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசில் நிலவும் ஊழல் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்திய மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியினர் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தூக்கி வீசியதால் பரபரப்பு நிலவியது. போராட்டத்திற்காக பெங்களூரு சுதந்திர பூங்காவில் குவிந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியினர் விலைவாசி உயர்வு மற்றும் ஊழலை கண்டித்து மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு முன்னோக்கி சென்றனர். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே சமயம் 14ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் வெயில் சதம் அடித்திருக்கிறது. அதிகபட்சமாக வேலூரில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருத்தணியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சென்னை மீனம்பாக்கத்தில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள போடிமெட்டு மலை கிராமத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். போதிய மழை இல்லாமல் ஏலக்காய், காபி செடிகள் காய்ந்து வந்த நிலையில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை பெய்வதால் கொண்டை ஊசி வளைவுகளில் சுற்றுலா வாகனங்கள் கவனத்தோடு செல்ல வேண்டும் என காவல்துறையினர் எச்சரித்திருக்கின்றனர். பாஜக அரசின் கைப்பாவையாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வங்கிக் கடனை வட்டியோடு திருப்பி செலுத்திய பிறகு அமலாக்கத்துறை வழக்கு சட்டவிரோதமானது என்று கூறினார். அரசியல் உள்நோக்கத்தோடு ஆதாரங்களின்றி ஊழல் நடப்பதாக பொதுவாக அறிக்கை விடுவது அமலாக்கத்துறைக்கு ஒரு வாடிக்கையாகவே ஆகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரபலங்களின் படங்கள் மற்றும் பெயர்களை பயன்படுத்தி மோசடி முதலீட்டு விளம்பரங்கள் பரவி வருவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பங்கு வர்த்தகம், கிரிப்டோ கரன்சி போன்றவைகளை பாடகி ஸ்ரேயா கோஷல், சத்குரு, பிரதமர் மோடி போன்றோர் ஊக்குவிப்பதைப் போல AI வீடியோக்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 70,000 ரூபாயை கடந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 25 ரூபாய் உயர்ந்து 8,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் முன்னறிவிப்பின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் அதிகம் பயணம் செய்யும் காலை மற்றும் மாலை நேரங்களில் இயக்கப்படும் பொதுப்பணி பேருந்துகளை எக்காரணம் கொண்டும் சிங்கிள் ஷிப்டாக இயக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த ஜெயந்திபுரம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் சேதமடைந்திருக்கும் நிலையில் கடைக்குள் வைத்து நடத்தி வரும் நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தை அடுத்த மேலப்புலம்புதூர் பகுதியில் அதிமுக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த குளிர்பானங்கள், மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் ஆகியவற்றை அள்ளி சென்றனர். முறையாக ஏற்பாடு செய்யாததால் இவ்வாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரியில் உள்ள குமரி குற்றாலமான திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. தொடர் விடுமுறை என்பதால் திருப்பரப்பு அருவியில் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அமைப்பினர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதோடு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே குட்டியுடன் உலாவரும் சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கன்னிக்கோவில் அருகே உள்ள வனப்பகுதியை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு பாறை ஒன்றின் மீது குட்டியுடன் சிறுத்தை அமர்ந்திருப்பதை கண்டு பீதியடைந்த மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 400 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இரவு பெய்த மழைக்கு நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்ததாக கூறும் விவசாயிகள் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே கோவில் திருவிழாவில் நடந்த வாக்குவாதத்தில் 2 கைது செய்யப்பட்டதை கண்டித்து போடி மூணாறு தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. போடி புதூர் பால நாகம்மாள் கோவில் திருவிழாவில் கரகம் எடுத்து வரும் பொழுது ஒலிபெருக்கியில் போட்ட பாடல் தொடர்பாக இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளி அருகே வளர்ப்பு நாய்களை துரத்தி கடித்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. எடப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை வளர்ப்பு நாய்களை துரத்தி கடித்தது. இது குறித்த வீடியோ வைரலான நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் குட் பேட் அக்லி படம் பார்த்துக் கொண்டிருந்த பெண் மீது வண்ண விளக்குகள் கட்டப்பட்டிருந்த கட்டை விழுந்ததால் அவரது உறவினர்கள் திரையரங்க ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பால்கனியில் வண்ண விளக்கு கட்டி வைத்திருந்த கட்டை பெண்ணின் தலையில் விழுந்தது. இதனால் அப்பெண் வலியால் துடித்த நிலையில் அவரது உறவினர்கள் திரையரங்க ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் தனியார் ஹோட்டலில் பாண்டிய நாடு உணவு திருவிழா தொடங்கியது. பாரம்பரிய உணவுகளுடன் புதுமை சேர்க்கும் பரிணாமமாக அன்றைய தாத்தா பாட்டி தயாரித்த உணவுகளை இன்றைய ரசனைக்கு ஏற்ப ருசியுடன் புதுமையாக உருவாக்கும் முயற்சியாக இந்த திருவிழா நடைபெறுகிறது. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஓவியர் ஒருவர் ஓரியோ பிஸ்கட்களை பாதியாக உடைத்து அதில் அம்பேத்கரின் உருவத்தை வரைந்து மரியாதை செலுத்தினார். விஜய் ஹரிஸ் என்ற ஓவியர் தொடர்பான வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூர் மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளை துரை வைகோ கண்டித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனியாரிட்டி படி பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என நிர்வாகிகள் குற்றச்சாட்டை முன்வைக்க பலமுறை கண்டித்தும் தகராறு ஓயாததால் கூட்டத்தில் இருந்து கோபத்தோடு துரை வைகோ வெளியேறினார். கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் 8 இடங்களில் அதிமுக சார்பாக தண்ணீர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. ஏப்ரல் 14ஆம் தேதி அனைத்து மாவட்ட கழக அலுவலகங்களிலும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கழக அலுவலகங்களிலும் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகம் கட்ட தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் வணிக வளாகம் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவில் நிதியில் வணிக வளாகம் கட்டுவது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்கிரீம் கேக்கை கூடுதல் விலைக்கு விற்ற ஜொமேட்டோ மற்றும் ஹாவ்மோர் ஐஸ்கிரீம் நிறுவனம் புகார் அளித்த வாடிக்கையாளருக்கு 7000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 300 ரூபாய் விலை உள்ள ஐஸ்கிரீம் 1182 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் குடமுருட்டி ஆற்றின் கரையோரத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பேரூராட்சி நிர்வாகத்தினர் லாரிகளில் குப்பைகளை ஏற்றி வந்து கரையோரத்தில் கொட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இத்துடன் பல்வேறு இறைச்சி கடைகளிலிருந்தும் மாமிச கழிவுகளும் கரையோரத்தில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் செய்யாமங்கலத்தில் ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியின் நிலத்தை தனிநபருக்கு போலி பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருக்காட்டுப்பள்ளி கல்லணை சாலையில் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 36 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் சுமார் 50 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். அப்போது கடலானது நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா வைகுண்டர் அபராத பதி வரை சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கி காணப்பட்டது. தமிழில் பெயர் பலகை இல்லாத நிறுவனங்களுக்கு மே மாதம் முதல் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அறிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழில் பெயர் பலகை வைக்காதவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் 50 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குடியிருப்பு பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்டாரவாடை மற்றும் சூபிநகர் பகுதிகளில் சுமார் 1000 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அனைத்து தெருக்களிலும் கொட்டப்படும் குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றுவது இல்லை என்றும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். சூரக்குடி கிராமத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய மீன்பிடி திருவிழா பூதணி கண்மாயில் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சூரக்குடி, கோவில்பட்டி, கள்ளம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரியில் 9 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் புகார் கூற சொல்லி வீடியோ பதிவு செய்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ஒருவர் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் அவரது வீட்டிற்கு சென்ற பக்கத்து வீட்டு பெண்ணான ரஜிலா பேராசிரியரின் 9 வயது மகளை மிரட்டி அவர் கூறும் நபர் மீது பாலியல் புகார் கூற சொல்லி அதை வீடியோவாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. கோவை பொள்ளாச்சி அருகே பள்ளியில் பூப்படைந்த மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி சிலர் ஆதாயம் தேடுவதாக கூறி கிராம மக்கள் முன்னாள் மாணவர்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். செங்கோட்டை பாளையம் கிராமத்தில் உள்ள சித்பவனாந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வெழுத வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பரபரப்பான அரசியல் சூழலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோவையில் உள்ள ஆயுர்வேத மையத்தில் சிகிச்சை பெற்று சென்றார். சென்னை வந்த அமித்ஷா அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதி செய்ததோடு உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என கூறி ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் கிளம்பி சென்றார். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதிபட தெரிவித்தார். கோவை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் 13 புதிய அரசு பேருந்துகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் சிவசங்கர் நலிவடைந்த நிலையில் இருந்த அரசு போக்குவரத்து கழகம் இன்று புத்துயிர் பெற்று வருவதாக கூறினார்.
கோவை அரசு மருத்துவமனையில் உயர் மின்னழுத்த மின்சாரம் தாக்கி தனது 2 கைகளை இழந்த பெண்ணிற்கு செயற்கை கைகள் பொருத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த ருக்மணி என்பவர் இரும்பு கம்பியை கொண்டு தனது குழந்தைகளின் பந்தை எடுக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கியதில் அவரது 2 கைகளும் செயலிழந்தது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு NLC நிறுவனம் சார்பில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நுரையீரல் துறைக்கு பயன்படுத்தும் கருவிகளை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அஜிதா பெற்றுக் கொண்டார். கனமழை காரணமாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். திமுக அரசை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவிற்கு ஆதரவு கேட்டு முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் MLAவுமான தங்கமணி வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார். காட்பாடியில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் தேங்குவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். இதனால் குடியாத்தம், ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வேலைக்கு, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்பவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அமைச்சர் துரைமுருகன் பலமுறை கண்டித்தும் அதிகாரிகள் கேட்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை துடியலூர் பகுதியில் மகளின் காதலை ஏற்க மறுத்த பெற்றோர் செல்போனை பிடுங்கி வைத்து வெளியே விடாமல் அவரை உறவினர் வீட்டில் அடைத்து வைத்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. டவுன்ஹால் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரது மகள் தன்னுடன் பணிபுரிந்த ஹரிஹரன் என்பவரை காதலித்து வந்த நிலையில் இருவரும் தங்களது வீட்டில் வெளிப்படுத்தவே பெண்ணின் பெற்றோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை எண்ணூரில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை ஆம்புலன்ஸில் ஏற்ற மறுத்து ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எண்ணூர் ரயில் நிலையத்தின் டிக்கெட் கவுண்டரில் பணிபுரிந்து வந்த பிரசாத் என்பவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சரை எடுத்துச் செல்லுங்கள் என கூற இதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை நடந்து வரச் சொல்லுங்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வேளச்சேரி தரமணி MRTS ரயில் நிலையங்களுக்கு இடையிலான இணைப்பு சாலையை புதுப்பிக்கும் பணி மே மாதம் தொடங்கும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த இணைப்பு சாலை போதிய பராமரிப்பின்றி இருப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து அதை மேம்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்கான மதிப்பீட்டு பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் டெண்டர் விடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய பாஜக கூட்டணி அரசு உயர்த்தியதை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் விலையை மேலும் 50 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே சாலை விரிவாக்க பணியின் போது உடைந்த குடிநீர் குழாய் சரி செய்யப்படாததால் குடிநீருக்காக அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். நந்திமங்கலம் கிராமத்தில் சாலை விரிவாக்க பணியின் போது கிராமத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 1 மாதமாக குடிநீர் இன்றி மக்கள் தவித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வண்ண மீன் காட்சியக வளாகத்திற்குள் அமர்ந்து ஓய்வெடுத்த ஓட்டுநர்களிடம் சுற்றுலா பேருந்து கட்டணம் கேட்டு மிரட்டி வாக்குவாதம் செய்த ஊழியரின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்கும் வகையில் சிமெண்ட் சேர்கள் போடப்பட்டிருக்கும் நிலையில் வெயிலின் தாக்கத்தால் அங்கு வந்த சுற்றுலா பேருந்து ஓட்டுநர்கள் அதில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். டெல்லியில் வீசிய புழுதி புயல் காரணமாக 205 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் புழுதி புயல் வீசியது. இதனால் ஏராளமான மரங்கள் முறிந்து வாகனங்கள் மீது விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் 205 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்தனர்.
அசாமில் இருந்து டோக்கியோ ஜெக்கோ என்ற அரிய வகை பள்ளிகளை வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 11 அரிய வகை பள்ளிகளை பறிமுதல் செய்தனர். அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் அதிகம் காணப்படும் டோக்கியோ ஜெக்கோ எனும் இந்த வகை பள்ளிகள் தென்கிழக்கு ஆசியாவில் 60 லட்சம் ரூபாய் வரை விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் அலுமினியம் ஃபாயில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உம்ரேரில் உள்ள இந்த தொழிற்சாலையில் 85க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது குழாயில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டு தீப்பற்றியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு தொழிலாளர்களை வெளியேற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானில் இன்று மதியம் 1 மணிக்கு 5.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு பாகிஸ்தானில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, லாகூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் அதிர்வை இந்தியாவின் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வசிப்பவர்களும் உணர்ந்தனர். சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் பலத்த காற்றுடன் கடும் பனி புயல் வீசியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். ஹூலுன் புயல் மற்றும் பவுடு நகரங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவு மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் பனிப்புயல் வீசியது. பனிக்கட்டிகளின் நடுவே மாட்டிக்கொண்ட வாகனங்கள் சாலைகளில் நகர முடியாமல் இருக்க அதிகாரிகள் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கோவையில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் 1 கோடி ரூபாய் பணம், 2 சொகுசு கார்கள், 12 செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். காந்திபுரம் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் சிலரது நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக காட்டூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்று விசாரணை நடத்திய போது IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி அம்பாள் திருக்கல்யாணம் முடிந்து மாடவீதி உலா வந்தபோது பக்தர்கள் பக்தி பரவசத்தில் அருள் வந்து ஆடியபடி சாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பங்குனி கோரதம் எனப்படும் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பெருமாள் கருட வாகனம், சேஷ வாகனம், கற்பக விருட்ச வாகனங்களில் வீதி உலா வந்தார். நெல்லை அம்பை அகஸ்தீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பக்தர்கள் கொளுத்தும் வெயிலில் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.